வெல்கம் டு கண்ணாடி, பவர்ட் பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சாத்தூர் பகுதியை சேர்ந்த சுப்பராஜ் அவர் திடீர்னு ஒரு நாள் காண போறாரு. பதப்பதிச்சு போய் அவரோட சகோதரர்கள் அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. சுப்பராஜோட வீட்டுக்கு போய் அவரோட மனைவி கிட்ட அண்ணன் எங்கன்னு கேட்குறாங்க. அவர் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காரு, கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துருவாருன்னு சொல்றாங்க. ஆனா நீண்ட நாளா சுப்பராஜை காணும். இதுக்கிடையில ஊர்ல அரசல் புரசலா ஒரு பேச்சு பரவுது. சுப்பராஜோட சகோதரர்களுக்கு அண்ணி மேலே சந்தேகம் ஏற்படுது. விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கும் ஸ்ரீரங்கபுரம் கண்ணு கிட்டிய தூரம் வரை பசுமையாக இருக்க, ஊருக்கு வெளியே இருக்கும் இந்த அமைதி ஊருக்குள் இல்லை. இனம் புரியாத கலவரம் அங்கே சூழ்ந்திருந்தது. பகல் இரவென்று வீதி எங்கும் மக்கள் கூட்டமாக நிற்கிறார்கள். எல்லோரிடமும் பதட்டமும் கோபம் கொப்பளிக்கிறது. இந்த கிராமத்தை சேர்ந்த சுப்பராஜ் கடந்த 3 மாதமாக காணவில்லை. அவரை தேடத் தொடங்கிய போது ஒரு கிரைம் நாவல் போல் திடீர் திருப்பங்கள். அதை எதிர்கொள்ள முடியாமல் தான் ஸ்ரீரங்கபுரம் மக்கள் இப்படி அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சாத்தூர் பக்கத்தில் இருக்கும் ஸ்ரீரங்கபுரம் விவசாய பூமியாக இருந்தாலும் சுற்றிலும் சின்ன சின்ன மில்லுகள் அதிகம் இருக்கு. அப்படியான ஒரு மில்லுல தான் மணிமேகலை வேலை செய்யறாங்க. மணிமேகலை சுப்பராஜின் தம்பி சரவணகுமாரின் மனைவி. மில்லில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்களிடம் சுப்பராஜ் காணாமல் போனது பற்றி அரசல் புரசலாக ஒரு தகவல் பரவிக் கொண்டிருந்தது. மக்கள் பூரா எல்லா தீப்டி ஹவுஸில் வேலை பார்க்கல எல்லாமே பேசுனாங்க. இப்படி அவங்க மச்சானை காணும், எல்லோரும் சேர்ந்து கொண்ட மாதிரி அவங்க ஒய்ஃபும் வீட்டுக்கு மகனும் சேர்ந்து கொண்ட மாதிரி பேசுகிறாங்க, காணும் நீங்கள் எதுவும் தேடலையா அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. அதை கேட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். எங்கன்னா உங்கள் அண்ணன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க மாதிரி சொல்லிட்டுருக்காங்க, தீப்டி ஹவுஸில் இந்த மாதிரி பேசிட்டுருக்காங்க அப்படின்னு வந்து என் வீட்டுக்கார வந்து சொன்னோன்னே எங்கள் அண்ணன்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் ஃபோன் போட்டு ஏன்னா இந்த மாதிரி அண்ணனை காணுமா, தீபாவளிக்கு இதுக்கு முதல் நாள் 2 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி அண்ணனை காணுமாண்ணா, எல்லோரும் இந்த மாதிரி ஹவுஸில் பேசுகிறாங்க வந்து சொல்கிறாங்க, எங்கள் அண்ணன் நீ கேளுண்ணா விசாரணா அப்படின்னு எங்கள் அண்ணன் இன்ஃபார்ம் பண்ணேன். சரவணகுமார் தான் தன் மற்ற அண்ணன்களிடம் சொல்லி அனைவரையும் கூட்டியிருக்கிறார். அப்போது கூடிய கூட்டம்தான் அந்த தெருவெங்கும் நிறைந்திருந்தது. ஸ்ரீரங்கபுரத்தில் கூலி வேலை செய்து கொண்டிருந்தவர் சுப்பராஜ், மனைவி பிச்சையம்மாள். இவர்களுக்கு ஒரு மகன், ஒரு மகள். மகள் திருமணமாகி சென்றுவிட மகன் சுரேஷுடன் இந்த வீட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள். சுப்பராஜுக்கு குடிப்பழக்கம் இருந்ததால் வீட்டில் அடிக்கடி சண்டை நிகழ்ந்திருக்கிறது. பிச்சையம்மாளும் சுரேஷும் சுப்பராஜுவை தெருவில் வைத்தே அடித்திருக்கின்றனர். 3 தம்பிகள், தங்கைகள் என பெரிய குடும்பத்துக்கு அண்ணனாக இருந்த சுப்பராஜ் மனைவி மகனிடம் அடி வாங்குவது அவரின் குடும்பத்தாரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் அடிக்கடி வந்து தடுத்து பார்த்திருக்கின்றனர். ஆனால் முடியவில்லை. சுப்பராஜ் தாக்கப்படுவது தொடர்ந்திருக்கிறது. இப்படித்தான் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு இரவு நேரத்தில் அந்த சண்டை நிகழ்ந்திருக்கின்றது. 3 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. எங்கள் அண்ணன் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தான். எதுக்கு நான் இப்படி சிரிக்க, அவங்க எவ்வளோ விச உன்னை கேள்வியாக கேட்காக சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க 3 பேர் உங்கள் ஜோலியை பாருங்கள், நீங்கள் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்களான்னு கேட்டாங்க. அப்பா கூட பிறந்தவனா நான் இங்கே எல்லாத்துக்கும் நாங்கள் வந்திருக்கோம் செஞ்சுருக்கோம்னு சொல்லத்தான் செஞ்சேன். ஆனால் அவன் 3 பேருமே அவங்கள அடிக்கத்தான் செஞ்சாங்க சார். 3 பேரை சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் வேலைக்கு விட்டுட்டு பாப்பா நீ போ வீட்டுக்கு போ, நான் என்கிட்ட போய்க்கிறதுன்னு சொன்னேன் சார். எப்போதும் போல் நடக்கும் சண்டை என்றே அனைவரும் விட்டிருக்கின்றனர். ஆனால் அந்த சண்டை சுப்பராஜ் குடித்து வந்ததால் நிகழவில்லை. அதற்குள் வேறு காரணம் இருந்திருக்கிறது. பெற்ற பிள்ளையும் கட்டிய மனைவியும் அடித்த அடியை வாங்கிக் கொண்டு யாரிடமும் சொல்ல முடியாத பெரும் வேதனையை மனதில் வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார் சுப்பராஜ். 3 பேரை அடிச்சு விட்டோன்னே எங்கள் வீட்டுக்கு வந்தான் சார். என்ன நீ இருந்தா இவங்களோட உனக்கு பேச்சு பிடிக்கலாட்ட எங்கிட்ட போய் இருந்துக்கோண்ணா, இவ இருக்காதீங்கண்ணா, என்ன கொன்னுருவாக வாப்பண்ணா, ஒன்று எதுக்கு நான் பெத்ததாப்பண்ணா எதுக்கு கொள்ளுவாங்க நான் தான் நான் சொல்லிட்டு போனேன். உயிர் பயத்தில் தன் தங்கை சுப்புத்தாய் வீட்டில் அடைக்கலம் தேடி போன சுப்பராஜை அவர் சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். ஆனால் சுப்பராஜின் மனம் சமாதானமாகவில்லை. அடிப்பட்ட காயத்தோடு வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அதன் பின் சுப்பராஜ் காணவில்லை. சுப்பராஜ் அடிக்கடி வெளியூர் வேலைக்கு செல்வதால் அவரை பற்றி ஊர்க்காரர்களும் உறவுக்காரர்களும் அதிகமாய் கண்டுகொள்ளவில்லை.
பேச்சு வாக்கில் ஒரு சிலர் பிச்சையம்மாளிடம் கேட்க அவர்களுக்கு சாதாரணமாக பதில் சொல்லி இருக்கிறார். ஃப்ரெண்ட்ஷிப் பழகுறோம். ஒரு அலையில எங்களுக்கு அது தட்டுப்படுமா இல்லையா? இல்லை சவுந்தர் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனால் தீபாவளிக்கு போனாலும் எப்படி நல்ல நாளைக்கு வரல ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. எனக்கு ஒரு டவுட்டில் எதிர்பார்த்து கேட்டேன். அப்போ இவங்க பதில் கரெக்டாக சொல்ல. இப்படியே 3 மாதம் சென்றிருக்கிறது. அதன் பின்னர்தான் மணிமேகலை வேலை செய்த மில்லில் சுப்புராஜை அவரின் மனைவியும் மகனும் கொன்று வீட்டில் புதைத்து விட்டார்கள் என்ற செய்தி மெல்ல பரவி இருக்கிறது. ஏன்னா நம்ம அண்ணனை இந்த மாதிரி அடித்து கொண்டுட்டாங்க, செஞ்சுட்டாங்க, வீட்டை சுற்றி பேசி வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஹவுஸில் இந்த பொம்பளைங்க எல்லாம் பேசுகிறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறானே என் வீட்டுக்காரி அப்படின்னு என் தம்பி சொல்லியிருந்தான். நான் இருந்துக்கிட்டு எல்லாம் இருக்கட்டும், சரி சொன்னதாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு இன்னொரு தம்பிகிட்ட ஃபோன் போட்டு எல்லாம் நீ போய் வீட்டில் போய் கேட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். எனக்கு நேரம் இளைவன் லட்சுமங்கிறவன்ட்ட சொல்லி விட்டேன். அவனும் சரிண்ணா நான் போய் கேட்டு விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டிருக்கான். இவங்க கேரளாவுக்கு வேலை போயிருக்காங்க, இப்போ வந்துடும் நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க மதினி. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் மகாட்ட போய் கேட்க சொன்னேன், போய் அங்கேயும் கேட்டு வந்துடுறா அப்படின்னு. நான் போய் மகாட்ட போய் கேட்குறேன், பிரியாக்கிட்ட போய் கேட்குறேன். அப்பா அவங்கடா பாப்பா, அப்பா கண்ணமாடா ஊரில் உள்ள அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா கண்ணனே அந்த பிள்ளை என்ன சொல்லுப்பா நீங்களும் ஊருக்காரங்க மாதிரி பேசிட்டீங்க செஞ்சிட்ருக்கீங்க. அதெல்லாம் அப்பா வேலைக்கு தான் போயிருக்கு. அப்போ வேலைக்கு போயிருக்குன்னா எங்கே இருக்குன்னு சொல்லி நானும் அதை போய் பாட்டு வரேன் செய்கிறேன். எங்கே இருக்குது செய்யுன்னு சொல்லு. அப்பெல்லாம் இல்லை சத்தப்பா சண்டை ஓட்டு போயிருக்கு வந்துருஞ்சுத்தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது வரல பேச்சம் பாட்டிடுச்சு. பிச்சையம்மாள் சொல்லிய பதில் யாருக்கும் அவ்வளவு உகந்ததாக இல்லை. இருந்தாலும் வெளியில் நிலவிய பேச்சையும் முழுமையாக நம்பவில்லை. பிச்சையம்மாளும் சுரேஷும் அப்படி செய்பவர்கள் இல்லை என்றே நினைத்தனர். அதற்கு ஏற்றாற்போல் அவர்கள் நடவடிக்கையும் சாதாரணமாக இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல சந்தேகம் கிளம்பியது. வேலைக்கு போனோம்னா எங்கேயுமே போய் 1 வாரம் இல்லை 10 நாள் அவ்வளோதான் இருப்பான். அதுக்கு மேலே இருக்க மாட்டான், வந்துடுவான், ஊருக்கு வந்துடுவான். எங்கேயுமே அதுக்கு மேலே இருக்கவும் மாட்டான். சரிடா நம்ம நீ தீபாவளி வருது, தீபாவளி வரைக்கும் நம்ம அவனை பார்த்துக்கிறோம், நல்ல நாளுக்கு எப்படி அவன் வருவான்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணோம். தீபாவளி வரைக்கும் தீபாவளிக்கும் ஆள் வரலை. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு அங்கே இங்கேன்னு இந்த வேலைக்கு போகிற ஆள்கிட்டெல்லாம் கேட்டு பிறகு நானும் ஒவ்வொரு ஆள்கிட்டே ஃபோன் போட்டு கேட்க இந்த மாதிரி பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலான்னு அப்படி கேட்க இந்த மாதிரி என்ன பார்த்து 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 2.5 மாதம் ஆச்சு. ஆள் எங்கே இருக்கான்னு தெரியல. வெளியில் வேலைக்கு கூட்டு போகிறவங்கலாம் என் கூட வரல, உன் கூட வரலங்காங்க. தீபாவளி வரை காத்திருந்தனர் சுப்புராஜின் குடும்பத்தினர். ஆனால் தீபாவளிக்கும் அவர் வராமல் போக சந்தேகம் வலுத்திருக்கிறது. இதன் பின் பிச்சையம்மாளிடம் சென்று அழுத்தமாக கேட்டிருக்கின்றனர். சுப்புராஜோட வீட்டில் அடிக்கடி சண்டை நடந்திருக்கு. அவர் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரதும், மகனை அடிக்கிறதும், வீட்டை விட்டு வெளியே போகிறதும் இதெல்லாமே சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு வழக்கமான விஷயமா இருந்தது. ஆனால் இந்த சண்டைகளுக்கு பின்னாடி வேற ஒரு முக்கியமான காரணம் இருந்திருக்கு. தீபாவளி வரை காத்திருந்தனர் சுப்புராஜின் குடும்பத்தினர். ஆனால் தீபாவளிக்கும் அவர் வராமல் போக சந்தேகம் வலுத்திருக்கிறது. இதன் பின் பிச்சையம்மாளிடம் சென்று அழுத்தமாக கேட்டிருக்கின்றனர். அவர் சுப்புராஜ் காணாமல் போய் 3 மாதம் ஆன பின்னும் அதே மழுப்பலான பதிலை சொல்லி இருக்கின்றனர். சந்தேகமடைந்த சுப்புராஜின் தம்பிகள் காவல்துறையை நாடி இருக்கின்றனர். நான் போய் கேஸை கொடுக்கட்டுமா சித்தப்பான்னு எங்கள் சித்தப்பாட்ட கேட்டேன். இல்லை பொருளா கேஸு கொடுக்க வேண்டாம், அவன் மதினி எங்கே இருக்கான்னு கேளு. அவள் வரவும் நீங்கள் அண்ணன் தம்பி ஒரு 4 பெரிய ஆளுகளை கூப்பிட்டு போய் அவட்ட போய் கேளுங்க. அதுக்கு அவன் என்ன பதில் சொல்கிறான்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட சொல்கிறா, அதுக்கப்புறம் கேஸை கொடுத்துக்குருவோம் அப்படின்னு சொன்னார். பெரிய எங்கள் ஊர் பெரிய ஆளுகளை கூப்பிட்டு அது வந்ததா வரவும் வாங்கன்னு கூப்பிட்டு இங்கே வச்சு தான் கேட்டோம். அது அங்கே வேலை போயிடுச்சு, குடிச்சிட்டு வந்தது, செல்லை உடைச்சது, அதை உடைச்சது, அது எங்கே போயிருக்கா ஏது போயிருக்கான்னு சொன்னது. அவன் மகன் இருந்துக்கிட்டு அவன் எனக்கு அப்பையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு அம்மா இருந்தால் போதும் அப்படின்னு அவனும் சரியில்லாத பதில் சொன்னான். சரி அப்போ வாங்க கேஸை கொடுக்க போவோம்னு சொல்லி கேஸை கொடுக்க போனோம். ஆட்டா பிடிச்சி அவங்க 2 பேரும் இழுத்துட்டு போனோம். காவல்துறையினர் சொல்லியபடி வீட்டை சுற்றி தேடி பார்த்திருக்கின்றனர். ஊருக்குள் அரசல் புரசலாக வெளியான பேச்சு வெறும் வதந்தி இல்லை என்றே தெரிந்திருக்கிறது. சுப்புராஜின் உறவுகள் பதறிப்போனார்கள். காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு வந்து சேர அந்த வீட்டின் குளியல் அறையின் பக்கம் சந்தேகப்படும்படியாக இருந்த இடத்தில் தோண்டி பார்த்திருக்கின்றனர். தலைமுடியும் சில எலும்புகளும் வரத் தொடங்கி இருக்க லேசான துர்நாற்றமும் வீசியிருக்கிறது. அத்துடன் தேடுவதை நிறுத்திவிட்டு மறுநாள் முறைப்படி தோண்ட முடிவெடுத்திருக்கின்றனர்.
ஸ்ரீரங்கபுரம் இரவெல்லாம் தூங்கவில்லை. விடிய விடிய மக்கள் விழித்தே இருக்கின்றனர். மறுநாள் தோண்டிய போது சிதலமடைந்த உருவமாய் சுப்புராஜின் உடல் கிடைத்திருக்கிறது. மக்களுக்கு பெரும் கோபம். கணவனை கொன்று அந்த உடலை வீட்டுக்குள்ளேயே புதைத்து வைத்து 3 மாதம் எந்த சலனமும் இன்றி வாழ்ந்து வந்த பிச்சையம்மாளை கொன்றுவிடும் கோபம் எல்லோருக்கும். பிச்சையம்மாளையும் அவர் மகன் சுரேஷையும் கைது செய்தது காவல்துறை. குடித்துவிட்டு வரும் ஒருவரை மனைவியும் பிள்ளையும் சேர்ந்து கொலை செய்தார்களா? கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டுவார்களா? ஏன் இப்படி செய்தார்கள்? சந்தேகமாய் பேசினார்களே தவிர யாருக்கும் காரணம் புரியவில்லை. காவல்துறையின் விசாரணையில்தான் உண்மையான காரணத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே வேதனையில் இருந்த ஊர்க்காரர்களுக்கு இந்த தகவல் அவமானமாயாகி இருக்கிறது. எவராலும் ஜீரணிக்க முடியவில்லை. சுப்புராஜ் எதனால் அதிகம் குடித்தாரோ, எதனால் அவர் கொல்லப்பட்டாரோ அந்த காரணங்கள் எல்லோருக்கும் தெரிய வந்திருக்கிறது. போலீசில் அம்மாவும் மகனும் கொடுத்த வாக்குமூலத்தின்படி சுப்புராஜின் மனைவி பிச்சையம்மாளுக்கும் அவரின் மகன் சுரேஷுக்கும் தவறான உறவு இருந்ததாய் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அம்மா மகன் தாண்டி இந்த மோசமான உறவை கேட்கும் போதே கூசுகிறது. ஆனால் அந்த கொடுமையை நேரிடையாகவே பார்த்திருக்கிறார் சுப்புராஜ். வெளியில் சொல்ல முடியாத இந்த சம்பவம் அவரை நிலைகுலைய வைத்திருக்கிறது. மனைவியிடமும் மகனிடமும் சண்டை போட்டிருக்கிறார். இதன் பின் பிச்சையம்மாளும் சுரேஷும் சுப்புராஜை அதிகமாக தாக்கி இருக்கின்றனர். சுப்புராஜ் மீது வீண்பழி சுமத்தி அவர் குடிப்பதாய் காரணம் காட்டி அவரை தெருவில் வைத்தே அடித்திருக்கின்றனர். அப்படித்தான் 3 மாதத்திற்கு முன் இரவு நேரத்தில் குடித்துவிட்டு வந்த சுப்புராஜ் வேதனையில் சண்டை போட்டிருக்கிறார். கோபமடைந்த பிச்சையம்மாளும் சுரேஷும் அவரை மூர்க்கத்தனமாக அடித்திருக்கின்றனர். இதில் நிலை குலைந்து போன சுப்புராஜ் இறந்து போயிருக்கிறார். அவர் உடலை வீட்டுக்குள்ளேயே துண்டு துண்டாக வெட்டி குளியலறைக்கு முன் குழி தோண்டி புதைத்திருக்கின்றனர். இந்த சம்பவம் எப்படியோ வெளியில் கசிய இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் பழங்கதை, பழைய பெருமைகளை பற்றி பேசுறதுக்கு நிறைய ஆசை இருக்கும். குறிப்பாக நம்மளோட குடும்பத்தை பற்றி, குடும்ப உறவுகளை பற்றி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம். மற்ற நாட்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம குடும்ப உறவுகள் உயர்வானதுன்னு ரொம்ப பெருமைப்படுறோம். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிருக்குன்னு எனக்கு தோணும். 2 மாதங்களுக்கு முன்னால் வெளியான புகைப்படங்கள் இவை. இறந்து போன தனது மகளை கைகளில் வாரி தூக்கியபடி சென்று கொண்டிருந்தார் அந்த தந்தை. தெலங்கானா மாநிலத்தை சேர்ந்த சம்பத்தின் மகள் கோமலா சிறுநீரக பாதிப்பால் இறந்து போயிருக்கிறார். கையில் பணம் இல்லாமல் அரசு ஆம்புலன்ஸ் உதவியை நாடி இருக்கிறார். ஆனால் ஆம்புலன்ஸ் மறுக்கப்பட்டதால் கண்ணீருடன் நடந்து செல்வதை பார்த்த ஒரு ஆட்டோக்காரர் தான் அவருக்கு உதவி இருக்கிறார். ஒடிசாவில் ஆம்புலன்ஸில் எரிபொருள் இல்லாததால் கர்ப்பிணி பெண்ணான துளசி முண்டா என்பவர் பரிதாபமாக இறந்து போனார். இது போன்ற செய்திகளை பார்க்கும்போது தமிழகம் எவ்வளவோ பரவாயில்லை என நினைக்க தோன்றும். ஆனால் தமிழகத்திலும் இப்படியான சம்பவங்கள் நடைபெறுகின்றன என்பதற்கு உதாரணமாக இருக்கின்றன இந்த புகைப்படங்கள். 4 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து அவங்க தள்ளிட்டு வந்திருக்காங்க. அதுவும் ஒரு ஸ்ட்ரெச்சர் அது மாதிரி கூட எதுவும் இல்லை, மண்ணு வாரி போடுற ஒரு தள்ளு வண்டி அதை வச்சு தான் தள்ளிட்டு வந்திருக்காங்க. அதில் 2 பேர் தள்ளிட்டு வர பார்த்து நிறையா மக்கள் பார்த்துருக்குறாங்க. கொஞ்சம் ஒரு மனிதாபிமானம் கூட கொஞ்சம் கூட இல்லாதனால அவங்க மனிதாபிமானத்தோட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தா அவர் உயிரை எப்படியா இருந்தாலும் காப்பாற்றிருக்கலாம். செங்கல் சூளைக்கு மண் அள்ளிச் செல்லும் வண்டியில் கொண்டு செல்லப்படுகிறார் அந்த நபர். நடுத்தர வயதை தாண்டிய ஒரு ஆணும் பெண்ணும் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். ஆனால் உரிய நேரத்தில் கொண்டு செல்லப்படாததால் பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார் அந்த நபர். இந்த புகைப்படங்களை பார்க்கும்போது பேரதிர்ச்சியாக இருக்கிறது. ஒருவர் கூடவா உதவி செய்யவில்லை என மனம் பதறுகிறது. உண்மை என்னவென்றால் 4 கிலோமீட்டர் தூரம் அந்த நபரை இப்படி அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஒருவர் கூட உதவி செய்யவில்லை என கதறுகிறார் அந்த நபரின் மகன். எங்கேருந்து வந்தாலும்
அன்பாக பார்த்துக்குவார். நான் எவ்வளோ கஷ்டத்தில் வந்தாலும் நல்லா பார்த்துக்குவேன். இப்போ நான் எங்கே பார்த்து எங்கே விழுப்புரம் மாவட்டம் உளுந்தியாம்பட்டு பகுதியை சேர்ந்த சுப்பிரமணியம் என்பவர்தான் இறந்து போன நபர். இவரது அக்காவும் உறவினர் ஒருவரும் தான் சுப்பிரமணியத்தை இப்படி அழைத்து சென்றிருக்கிறார்கள். சுப்பிரமணி மட்டுமல்லாமல் அவரது உறவினர்கள் அனைவரும் செங்கல் சூளையில் வேலை செய்பவர்கள். செங்கல் அறுப்பது, மண் குழைப்பது, மண் அள்ளுவது என எல்லா வேலைகளையும் செய்வார்கள். அவர்கள் செய்யும் செங்கல்கள் நகர்களில் பிரம்மாண்டமான கட்டிடங்களாக எழுந்து நிற்கின்றன. இந்த கட்டிடங்களுக்கு நேர் எதிரான வறுமைதான் இங்கே உயர்கிறது. அவர்கள் வசிப்பிடமும் மோசமானவை. ஒரே வீட்டில் பல குடும்பங்கள் வாழும் சூழல் என நம்மை போன்றவர்களிடமிருந்து அந்நியப்பட்டு நிற்கிறார்கள். இங்கே வந்து 75 குடும்பத்துக்கு மேலே இருக்குது. ஆனால் வீடுன்னு பார்த்தா ஒரு வீட்டில் 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி அது மாதிரி வீடுங்க இல்லாமல் அதான் மண் இல்லாத அது மாதிரி நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். தண்ணி வசதியே எங்களுக்கு இங்கே வர வழியில் ஒரே ஒரு டேங்க் இருக்கும். அந்த டேங்க் மட்டும்தான் குடி தண்ணீர்னு பார்த்தா, அதுவும் கரண்ட்டும் சுத்தமாக எங்களுக்கு வராது. தெரு லைட்லாம் எரியாது. கரண்ட் கரெக்டாக மழை நாளானா கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சாலே உடனே கரண்ட் நின்றுடும். வெயில் நேரத்தில் மட்டும்தான் எங்களுக்கு கரண்ட்டு. குழந்தைங்களை வச்சுன்னு படிக்கிற பசங்களை வச்சுன்னு ரொம்ப அவஸ்தைப்படுறோம் எல்லாத்துக்குமே. நாங்கள் எங்கு வேலை இருக்கிறதோ அங்கு வேலை செய்வது இவர்களின் இயல்பு. பெரும்பாலும் படிப்பறிவு கிடையாது. உணவு கிடைத்தால் போதும் என்ற அளவுக்குத்தான் அவர்களின் வாழ்க்கை முறை இருக்கிறது. சம்பவத்தன்று சுப்பிரமணி தனது மனைவியுடன் தமிழக புதுச்சேரி எல்லையில் இருக்கும் ஒரு செங்கல் சூளைக்கு சென்றிருக்கின்றனர். அங்கு சுப்பிரமணியின் உறவினர் மாரிமுத்து எனும் 96 வயது முதியவர் வேலை செய்து வருகிறார். அங்கிருக்கும் போதுதான் சுப்பிரமணி உடல்நலம் பாதிக்கப்பட்டார். இருமல், காய்ச்சலுடன் இரத்த வாந்தியும் எடுத்துள்ளார். இதையடுத்துதான் மல்லிகா 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காட்டேரிப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு மண் அள்ளும் வண்டியில் தூக்கி சென்றுள்ளார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அவரை இழுத்துச் சென்றுள்ளனர். ஒருவர் கூட ஏன் இப்படி அழைத்து செல்கிறீர்கள் என கேட்கவில்லை. டிஜிட்டல் இந்தியாவின் கோர முகத்தை அன்றுதான் பார்க்க முடிந்தது. வயசானவங்கன்றதுனால ரொம்ப அலட்சியமாக மீதி எல்லா விஷயத்தையும் ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் அது மாதிரி போட்டு நல்லா லைக் வாங்குறாங்க. ஒரு இது மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுலன்னா இது அவங்களுக்கு மீதி எல்லா விஷயத்தையுமே போட்டு அவங்க அதான் ட்விட்டரில் போட்டால் இந்த லைக் வருது, அந்த ஒன்றுமே இல்லாத விஷயம். ஒரு ட்ரெஸ் எடுத்தால் போடுறாங்க, அதை பார்த்தா இதை பார்த்தா போடுறாங்க. உயிருக்காக யாரா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி அதை போட்டு ஒரு பெருமையை வாங்கின்னு இருக்காங்க. அந்த உயிரை காப்பாற்றி கொடுத்து அந்த எவ்வளோ நல்லா இருந்திருப்பாங்க. அதை யாருமே ஒரு மனசாட்சியோட கொஞ்சம் கூட இது பண்ணவே இல்லை. ஆம்புலன்ஸுக்கு தகவல் சொன்னால் உதவிக்கு வருவார்கள் என்ற அறிவு அவர்களுக்கு இல்லை. ஆனால் பார்த்த அனைவருக்குமாய் இருக்காது என்ற கேள்வி எழுகிறது. மொட்டை வெயிலில் மாங்கு என வெறும் காலோடு இழுத்துச் சென்ற காட்சி மனதை கனக்க செய்கிறது. ஆனால் எவ்வளவு போராடியும் சுப்பிரமணியை காப்பாற்ற முடியவில்லை. வழியிலேயே இறந்து விட்டார் சுப்பிரமணி. ஏன் இந்தமாரி ஆச்சு, இந்தமாரி போச்சுன்னு உடனே தப்பான்னு அழுகுறாங்களா கோசரம். சரி நேரம் ஏற்றுவோம், ஒரு ஆம்புலன்ஸ் வர வச்சு ஏற்றுவோன்னு ஏற்றலை அவங்க. நானாக தான் அந்த தள்ளி வண்டியில் தள்ளி வந்தோம் வச்சுக்கின்னு. நம்மை சுற்றி நிகழும் எல்லா மரணங்களும் நம்மை செயலிழக்க வைக்கின்றன. ஆனால் சுப்பிரமணியின் மரணம் செயலிழந்த சமூகத்தின் பிரதிபலிப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். பார்ப்பவர்களை உறங்க விடாமல் செய்யும் காட்சிகள் இவை என்றாலும் மக்களை மழுங்க வைத்தது எதுவோ என்ற கேள்வி எழுகிறது. ஒரு புறம் அரசு எந்திரங்களின் செயல்படாமை, மறுபுறம் மக்களின் அலட்சியம். இந்த இரண்டும் சேர்ந்துதான் சுப்பிரமணியை கொன்றுவிட்டன. சுப்பிரமணியை போன்று எண்ணற்றோர் வாழ வழியின்றி இருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர்களால் தான் இந்த நகரங்கள் எழுந்து நிற்கின்றன. ஆனால் அவர்களோ நாதியற்று கிடக்கிறார்கள். அவர்களை தூக்கிவிட வேண்டிய அவசியம் நம் அனைவருக்கும் இருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். இது கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.